ஹாய் கைஸ். ஸோ இந்த வீக்கோட வீக்லி அனலைஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த வீக் கம்ப்ளீட் வீக்லி அனலைஸ் பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வீக்கோட இது செக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு லோ அப்படிங்கிறது வந்து Feb 17th லோ தான் வந்து லோவாக ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஃப்ரைடே வந்து அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பிரேக் பண்ணாலும் வந்து மறுபடியும் அகெயின் ஒரு புஷ் கொடுத்து சப்போர்ட்டில் தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. பட் ஆனால் வந்து இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் வீக்லிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் வந்து நம்ம 2020 ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஏன்னா இங்கே மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கும் போது இங்கே இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து 2020 இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை பார்த்துட்டே இருந்தோம். பட் அதை வந்து லாஸ்ட் வீக்கோட கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து ஆன் த லைனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் த லைனில் வந்து இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக்கோட பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. பட் இப்போ வந்து இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபாலிங்கோட வெஜ் வந்து இன்னும் டச் பண்ணலை. அண்ட் ஸ்டில் வந்து இந்த ஃபாலிங் வெஜ் அண்ட் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்போர்ட் வந்து இதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஞ்சு வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம ஒரு ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லிட்டோம். ஏன்னா வந்து எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அந்த எக்ஸாக்டாக பாயிண்ட் எடுக்காமல் ஒரு ரேஞ்சுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லிட்டோம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து 22,800 22,600 லெவல் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொன்னோம். ஓகே, ஸோ அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ண சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ வந்து இங்கே ஒரு ஸ்லைட் ஒரு கேப் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்கே வந்து இந்த டிஃப்ரென்ஸ்க்கும் ஓகே அந்த கேண்டிலோட க்ளோசிங்க்கும் அண்ட் இங்கேயும் வந்து ஒரு ஸ்லைட் இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சிடரேஷன். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த ஃபாலிங் வேஜோட லோவும் வந்து அந்த இடத்துல தான் ஒரு மீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு புல்ஸ் வந்து இந்த இடத்துல காத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கீப் ஆன் எவ்வளோ தான் வந்து அந்த லோ வந்து பிரேக் பண்ணாலும் அகெயின் அது கம்ப்ளீட்டாக வந்து அப்பில் தான் போயிட்டுருக்கு. பட் இங்கே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் நியூஸும் வந்து வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எல்லா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கர டவுனில் வந்துருந்துச்சு. ஸோ அகெயின் வந்து ஒரு பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, நியர் டு கொரோனா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேண்டமிக் நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஒரு கேப் டவுன் கூட வந்து பாசிபிள். பட் ஆனால் அந்த கேப் டவுன் வந்து எக்ஸாக்டாக வந்து 22,600 லெவல் அப்படி தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. அப்படின்னா எடுத்த உடனே வந்து செல் போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ எடுத்த உடனே செல் போயிடாதீங்க. ஏன் செல் போகக்கூடாது அப்படின்னா, ஸோ ஃபாலிங் வேஜோட லோ அங்கே தான் மீட் ஆகுது. அகெயின் வந்து இங்கே ஒரு ஸ்லைட் கேப் இருக்குது, அங்கேயும் வந்து 2 பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒரு பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா மந்த்லி க்ளோசிங். ஓகேவா? ஸோ மந்த்லி க்ளோசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மந்த்லி வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செல்ஸ் தான் இருக்குது. ஸோ மந்த்லி க்ளோஸ் மட்டும் வந்து பிலோ 22,600 லெவல் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து பயங்கர ஃபால் அப்கமிங் மந்த்ஸ் வந்து பயங்கர ஃபால் வந்து நெகட்டிவ் சைடாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா பிகாஸ் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஓகே, ஏதாச்சும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரிவர்சல் பண்ணுறதுக்கான ஒரு வியூவே கிடைக்கும். ஸோ ஆனால் வந்து இந்த க்ளோசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இந்த க்ளோசிங் மட்டும் 22,600 கீழே வந்து க்ளோஸ் வச்சுச்சு, மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து பயங்கர ஃபால் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கம்மிங் டு த லெவல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட செல் பொசிஷன் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஓகே, பட் ஸ்டில் வந்து இங்கே கன்சால்டேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் ஒரு 5 டேஸையும் வந்து அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளோட செல் வந்து ஸ்டில் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ செல் ஆக்டிவ் ஆகி டார்கெட் 1 2 இன்டர்மீடியட் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல்லேருந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அங்கே பார்த்தப்போ 22,600 பார்த்தோம்ல. ஸோ 22,600 ஒரு ஜோன் வந்து ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக அச்சீவ் ஆகும். அண்ட் ஃபர்தர் மந்த்ஸ் வந்து மந்த் வைஸில் வந்து 22,600 கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து T2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ T2க்கு மேலே வந்து 3 இன்டர்மீடியட் லெவல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஃபார் த நிஃப்டி. அண்ட் கரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க.
ஸோ பேங்க் நிஃப்டி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வந்து லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, ஏன் வந்து லார்ஜ் போகவே மாட்டேங்குது, நெவரவே மாட்டேங்குது, அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் மட்டும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கீப் ஆன் வந்து அந்த கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு நான் வந்து அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். என்ன அந்த எக்ஸாம்பிள் வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்மால் கேப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி யங்ஸ்டர்ஸ், ஓகேவா, ஒரு சின்ன பையன். அண்ட் மிட் கேப் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஏஜ்லேருந்து ஒரு டெவலப்பான ஒரு க்ரோத். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி லைக் அபவுட் 20 to 30 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்னு வச்சுக்கலாம், இல்லை 35 to 40 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு அடல்ட் ஸ்டேஜ். ஓகே, அண்ட் லார்ஜ் கேப் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி எபோவ் 60 லெவல்ஸ். ஓகே, ஸோ 60 அப்படிங்கிறது ஸோ ஃபுல்லி டெவலப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். ஒரு மார்க்கெட் வந்து பியராக இருக்கட்டும் இல்லை புல்லாக இருக்கட்டும், ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட சைன் ஆஃப் ரிவர்சல் வந்து எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் தான் தெரியும். ஏன்னா பிகாஸ் அவங்க தான் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ், கரெக்டாக. ஸோ அந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சோம் அப்படின்னா ஓடு அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும். எடுத்த உடனே ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் தான் வந்து ஒரு ரன்னே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கட்டும் இல்லை புல்லாக கூட இருக்கட்டும், ஸோ 2 சினாரியோலையும் ஃபர்ஸ்ட் சைன் வந்து எங்கே தெரியும் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேருந்து தெரியும். பட் அங்கே சைன் தெரிஞ்சாலும் இட்ஸ் அ ரிஸ்கி பார்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பார்ட் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஏன்னா எந்த அளவுக்கு அது ஸ்டார்ட் ஆகி புல்ல வந்து ஓடுதோ அதே மாதிரி ஃபால்க்கும் வந்து அதே சேம் சினாரியோ தான் நடக்கும். பட் லார்ஜ் கேப் இட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அடல்ட். ஓகே, ஸோ மெச்சூர்ட் ஃபேஸ். ஸோ அது வந்து ஒரு ஸ்லோவாக ஒரு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். எடுத்த உடனே மிட் அண்ட் ஸ்மால் கேப் மாதிரி உடனே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துடாது. ஸோ லார்ஜ் கேப்புங்கிற ஒரு ஸ்லோ மூவ்ஸாக இருக்கும். ஸோ பெரிய ஃபாலும் நடக்காது அண்ட் பெரிய மூவ்ஸும் வந்து நடக்காது. அப் சைடில் போச்சுனாலும் பெரிய மூவ்ஸும் நடக்காது அண்ட் பெரிய டவுன் சைடில் வரும்போது ஒரு பெரிய ஃபாலும் நடக்காது. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு மெச்சூர்ட் ஃபேஸில் போனனால. பட் ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஸ்லைட்லி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு லார்ஜ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ட்ரெண்ட் ஒரு ஜஸ்ட் வந்து என்னன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நாள் வந்து ஒரு புல் அப்படிங்கிற ஒரு பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆட உடனே ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா, ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா, நான் இப்போ வந்து ஸ்டாக் வந்து பை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் கொஷின் ஓகே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் ரிக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியே உங்களால் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ நம்ம இண்டிகேட்டரில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்ம எந்த இதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அந்த சூப்பர் ட்ரெண்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அதோட வேலையே. ஓகேவா, ஒரு ஓவரால் ட்ரெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த சூப்பர் ட்ரெண்டோட வேலை. ஸோ இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டரில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்துடும். அது பை டிஃபால்ட் வந்து 10 and 3 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா 7 and 1 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, அந்த 7 and 1 அப்படிங்கிறது எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டாப்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஒரு பியரிஷ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியரிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் வெதர் அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதனால் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுலாம் கேட்க வேணாம். நீங்களே ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ பேரிஷா புல்லிஷா அப்படிங்கிறது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் மூவ்ஸும் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லோயர் லோஸ் வந்து ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ லோஸ் தான் வந்து வந்திருக்கு அண்ட் இங்கே வந்து இன்னும் ஆன் த லோவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதில் செக் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி லோஸ் வந்து ஸ்டில் வந்து க்ளோசிங் வந்து பிலோ த லோ கீழே வந்து வைக்கல. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் நம்ம வந்து மண்டேயோட ஓப்பனிங் வச்சு தான் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம லெவல்ஸ் செக் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு கன்சல்டேஷன் மூடில் தான் இருந்துச்சு. ஏன் கன்சல்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் ஏஐ வந்து
எபோவ் சைடில் பேரிஷ் ஏயும் அண்ட் டவுன் பாட்டமில் வந்து புல்லிஷ் ஏ சிக்னலும் வந்து விழுந்துருந்துச்சு. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ வித்தின் த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த வித்தின் த ரேஞ்ச்குள்ளே தான் வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ரேஞ்சில் டவுன் பாட்டம் டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பை அப் சைட் அண்ட் அகெயின் அந்த பை சைடில் ரிஜெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஒரு செல் சைட். ஸோ இந்த 2 ரேஞ்சையும் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரப்போ தான் வந்து எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கிளியராக வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து வீக்லிலையும் வந்து உங்களுக்கு அதே சேம். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்லைட் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் நியர் டு இருக்குது. ஓகே, ஸோ டேயில் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நம்மளோட சிக்னல்ஸும் வந்து டூலோட சிக்னல்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பேரிஷ் ஏ அண்ட் புல்லிஷ் ஏயோட சிக்னல்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெண்டை வந்து நெக்ஸ்ட் ஃபர்தராக எப்படிங்கிறது மூவ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து லெவல்ஸ் அப்படிங்கிற இதில் பார்த்தோம் அப்படின்னா லெவல்ஸ் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த லெவல்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது அப்படின்னு. அந்த கேப் ஃபில்லிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம பொசிஷனல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஹோலில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. ஸோ ஸ்டில் வந்து நம்மளோட பொசிஷனல் லெவல்ஸ் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கேருந்தே வரும்போது ஃபர்ஸ்ட் டைமே ரீச் ஆயிடுச்சு அண்ட் அகெயின் மறுபடியும் அப் போயிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் ஒரு செகண்ட் டைமும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ மண்டே மேபி வந்து குளோபல் சினாரியோ வந்து பயங்கர ட்ராப் நடந்திருக்கு. அந்த ட்ராப் படி வந்து நல்ல ஒரு கேப் டவுன், ஓகே சாரி, நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து T2வையும் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த T2 வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் க்ளோஸ் வச்சுனா மட்டும்தான் ஃபர்தராக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் T2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல், நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ note the levels.